ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னிலாம் செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு பொரிஞ்சு வந்த கையோட இது கூட நான் ஒரு வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எதுக்காக வணக்கிட்டுருக்கேன்னா விழுதாக அரைக்கிறதுக்கு தாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நான் வதக்கிறது எல்லாமே நீங்கள் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு பழுத்த தக்காளி இது கூட சேர்த்து இதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளி நம்மளுக்கு நல்லாவே குழைய வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைய வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 ஸ்லைஸ் தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இது நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சைடில் இருக்கட்டும். நான் திரும்பி பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் கடுகும் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்த கையோட ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ பூண்டு நல்லா வணங்கிருச்சு. நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கி வரணும். இது வணங்கி வரும்போதே நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ப்ரௌனாக நல்லா வந்துடுச்சு. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு. நான் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, அதை இது கூட சேர்த்து கையோட அது கூடயே மிக்சியில் போட்டியிருக்கோம், அதில் தண்ணி அலசி விட்டுட்டு இதில் ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தேவைக்கு இப்போ சேர்த்துக்கிட்டு நம்ம இதில் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கு இப்போ உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நொர வர வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பேர் இட்லி குருமாங்க. இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1ன்றது 2 கூட வச்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.